வணக்கம், வெல்கம் பேக் டு இது மேக்கிங் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான பட்டாசு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு நெருப்படி யூஸ் பண்ணி மட்டும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த பட்டாசு எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ராக்கெட்டை பற்ற வச்சோம்னா வானத்தில் பூசுன்னு போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தரையில் பூசுன்னு போகும். அது மட்டும் இல்லாத இந்த பட்டாசு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் பட்டாசு. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டாசு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில் தேவை. ஆனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த பீஸ் பேப்பரை அந்த பென்சிலை நான் இந்த மாதிரி ரோல் பண்ணுறனோ அதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை கம் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா அந்த பென்சிலையும் பேப்பரையும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த பேப்பரோட 2 எட்ஜஸ்லேயே லைட்டாக அந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இதை நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. அதாவது நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி வச்ச பேப்பர் எடுத்துகிட்டு இந்த பேப்பரோட ஒரு எட்ஜில் நம்ம அந்த பேப்பர் பால் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேப்பர் பாலுக்கு பதிலாக நீங்கள் க்ளே அப்படின்னா எம்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் பால் நல்லா டைட்டாகவும் கிரிப்பாகவும் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பென்சில் வச்சு லைட்டாக தட்டிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா கம் அப்ளை பண்ணி அது நல்லா மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கப்புறமா அந்த பேப்பர் ரோலுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சுக்கோங்க. ஸோ அதாவது பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஆனால் அந்த பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறமா அது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம பட்டாசுக்கு தேவையான மருந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்காக நெருப்பட்டி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நெருப்பட்டி குச்சி மேலே இருக்கிற அந்த மருந்து மட்டும் இந்த மாதிரி தனியாக நம்ம நைஃப் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நைஃபு, சிசர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மருந்து எல்லாத்தையுமே தனியாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் அந்த மருந்து எல்லாமே கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணி அதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதாவது பவுடர் மாதிரி பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பட்டாசுக்கு தேவையான மருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்ச அந்த பேப்பர் ரோல் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் ரோல் பாதியாக ஃபில் ஆகிற வரையும் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து போட்டுக்கோங்க. ஸோ ஒரு பேப்பர் ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாதி மட்டும் ஃபில் பண்ணுங்கள், முழுசாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண தேவையில்ல. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஒரிஜினல் பட்டாசு செய்கிறதுக்கு போடுற அந்த மருந்து போட்டோம்னா இது பிஜிலி வெடி மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வெடிக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற மருந்து இந்த மாதிரி லைட்டாக அமுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த பட்டாசு பற்ற வைக்கும் போது புஷ்ஷுன்னு சூப்பராக போகும். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம பட்டாசுக்கு திரி ரெடி பண்ணணும். ஸோ திரி ரெடி பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு பீஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஆனால் அதில் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பட்டாசுக்கு யூஸ் பண்ண மருந்து எடுத்து இந்த மாதிரி பேப்பர் மேலே லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறமா நான் எந்த மாதிரி இந்த பேப்பரை ரோல் பண்ணுறனோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து மடித்து சுருட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மருந்து ஃபில் பண்ணி வச்சு அந்த பட்டாசு எடுத்துக்கோங்க. இந்த பட்டாசோட சென்டரில் குச்சி அப்படின்னா கம்பி யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு கேப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேப்போட சென்டரில் நம்ம செஞ்ச திரியை பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. பட்டாசு மேலே இந்த மாதிரி லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனால் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் துணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கிளிப் எடுத்து இது மேலே போட்டு விட்ருங்க. அப்போ தான் அது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், கிரிப்பாக பிடிச்சிக்கும். அண்ட் இதுக்கப்புறமா நம்மளோட பட்டாசு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசை நீங்கள் வீட்டில் செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.